அடுத்ததாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு தமிழர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, 8 திசைகளையும் ஆண்ட தமிழர்களுடைய இந்த மண்ணில் இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று சிந்தியுங்கள் அன்பு சொந்தங்களே. இன்னைக்கு யார் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, அது எப்படிப்பட்ட ஆட்சி நடை, கொலை கொள்ளை பாலியல் கொடுமை தீண்டாமை கொடுமை சாதி ஏற்றத்தாழ்வுகள் மின்கட்டண உயர்வு இப்படிப்பட்ட கொடுமைகளான திருட்டு திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இத வேரோடு பிடுங்கி வீச போறீங்களா இல்ல காலங்காலமும் மீண்டும் அடிமையா இருக்க போறீங்களா? இது உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுறேன். பாவலரேர் ஒன்னு சொல்வாரு, எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறந்திடாதே தமிழா, இனத்தை மறந்திடாதே, சொந்த குடும்பம் தனைப்பல கருத்தால் சுட்டு பொசிக்கிடாதே தமிழா, சுட்டு பொசிக்கிடாதே, எந்த படையினில் நீ இருந்தாலும் இனத்தை எதிர்த்திடாதே தமிழா, எதிர்க்கி உழைத்திடாதே, சொந்த தம்பியை தமையனை கொல்லவே சூழ்ச்சி நினைந்திடாதே, எதிரியின் சோற்றில் நினைந்திடாதேன்னு சொல்வாங்க. என் பாசத்துக்குரிய அன்பு சொந்தங்களே, ஈரோடு மண்ணினுடைய மக்களே, இந்த கிழக்கு தொகுதியில பிப்ரவரி 5 வாக்கு செலுத்த போற அன்பு சொந்தங்களே, உங்களை பணத்தால் விலை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை மான தமிழர்கள் இந்த ஈரோட்டு மண்ணிலே வரலாறாக பதிவு செய்தார்கள் என்பதை நீங்க வரலாறாக மாற்ற வேண்டும். ஒரே ஒரு வாய்ப்பு, உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மக்களின் வழிதாங்கி சட்டமன்றத்திலே ஒலிக்க இருக்கின்ற ஒளிவாங்கி மைக் சின்னத்துக்கு நீங்க தந்து வெல்ல வைக்கணும். அது தனிப்பட்ட சீதாலட்சுமியினுடைய வெற்றி அல்ல, இந்த ஈரோட்டு மண்ணின் வெற்றி, ஈரோட்டு மண்ணின் வெற்றி, மக்களின் வெற்றி, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி, ஒட்டுமொத்த இந்த உலக மக்களினுடைய வெற்றியாக மாறும். நன்றி. நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஈரோடு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வந்த நேதாஜி காய்கறி தினசரி மார்க்கெட் சுமார் 150 ஆண்டுகளாக இயங்கி வந்தது. அதை அடாவடியாக இடமாற்றி கட்சிக்காரர்கள் சம்பாதித்துக் கொள்ள வழி செய்துள்ளது. இதை ஏற்றுக்கொள்ள நகர மக்கள் தயாராக இல்லை என்பதை மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மார்க்கெட் பல இடத்திற்கு வர ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ஈரோட்டு மக்கள் நன்றி. இது கோரிக்கையா வச்சிருக்காங்க. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருள